ஹலோ பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு த சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நம்புகிறேன். ஸோ நம்ம சேனல் ஆரம்பித்து இதோட வந்து பார்த்திங்கன்னா 119 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்காங்க. ரொம்ப ரொம்ப நன்றி எல்லாருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப நன்றி. நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக ஒரு சீரியஸ் ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம். இந்த சீரியஸோட பேர் வந்து பார்த்திங்கன்னா த சக்ஸஸ்ஃபுல் பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூடியூப்லேயும் சரி, நம்ம கரியர்லேயும் சரி, இல்லை வந்து வெளி உலகத்தில், அதாவது பாலிடிக்ஸில், இல்லை வந்து ஒரு பெரிய பிஸ்னஸில், ஸோ இது ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக கஷ்டப்பட்டு உழைச்சி முன்னுக்கு வந்திருப்பாங்க இல்லைங்களா? ஸோ எப்படி அவங்க முன்னுக்கு வந்தாங்க, அவங்க பட்ட கஷ்டங்கள் என்ன, ஒரு இன்ஸ்பிரேஷனல் ஸ்டோரியாக இது வந்து ஷேர் பண்ணிக்க நான் வந்து விரும்புகிறேன். ஸோ இது வந்து கொஞ்சம் சீரியஸாக இருக்கும் அண்ட் கொஞ்சம் ஃபன்னாகவும் இருக்கும். ஸோ அவங்கள பற்றி நம்ம நிறைய தெரிஞ்சுக்கணும், ஏன்னா நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து தேவைப்படுது. ஸோ அதனால் ஒரு நல்ல நோக்கத்தோடு இந்த சீரியஸ் வந்து நான் ஆரம்பித்து வச்சுருக்கேன். ஸோ முதல்ல இந்த சீரியஸை யார் வந்து வச்சு பேசலாம், யாரோட ஜேர்னி பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சுட்டு இருக்கும்போது கடவுளாக பார்த்து என் கண்ணில் அவரோட வீடியோ காமிச்சார். ஸோ அவரை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். ஸோ லெட்ஸ் டாக் அபவுட் விஜே சித்து. விஜே சித்துவா? அவர் சாதனை ஆள் இல்லையாப்பா, அவர் காமெடி கிங் ஆஃப் யூடியூப் ஆச்சேப்பா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு தெரியும். எஸ், அவரை பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அண்டு ஸோ அவரை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி அவரை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோ ஒன்று வந்து நான் அவரை பற்றி சொல்லி ஆகணும். இந்த இடத்துல ஒருத்தர் ஒரு செயலுக்காக தன்னுடைய மொத்த வாழ்க்கையும் அர்ப்பணித்து கஷ்டப்பட்டு உழைச்சா ஜெயிக்கலாம் அப்படின்றதுக்கான உதாரணம் விஜே சித்து அவர் தான். அவருடைய இந்த இன்ஸ்பிரேஷனான ஸ்டோரியை நான் வந்து ரிசர்ச் பண்ணும்போது தான் எனக்கு வந்து நிறைய விஷயங்கள் கிடச்சிது. ஸோ அவரை பற்றி ஷேர் பண்ணுறது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. வாங்க அவரை பற்றி தெரிஞ்சுக்கலாம். விஜே சித்து ஸ்கூலிங் எல்லாமே தமிழ் மீடியம் ஸ்கூல்லேயே படிச்சிருக்காரு 12th வரைக்குமே. ஸோ 12th எக்ஸாம் எழுதிட்டு இருக்கும்போது அவருக்கு வந்து பெருசாக ஹோப் இல்லை, 12th நம்ம பாஸ் பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் அவருக்கு பெரிய ஹோப் இல்லை. ஸோ எக்ஸாம்லாம் முடிச்சுட்டு ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது அவருக்கு தெரியும், ஸோ நம்ம தான் எக்ஸாம் சரியாக எழுதலையே, நம்ம எப்படி பாஸ் ஆகும், நம்ம தான் ஃபெயில் ஆகிடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேர்லெஸ்ஸாக தான் இருந்திருக்காரு. ஸோ அவருக்கே தெரியாமல் ரிசல்ட் வரும்போது பாஸ் ஆகிட்டு இருக்காரு. ஸோ ஆப்வியஸாக அவருக்கு மட்டும் ஷாக் இல்லாத அவர் கூட இருந்த எல்லாருக்குமே தான் பெரிய ஷாக்காக இருந்திருக்கு அந்த டைமில். ஸோ எக்ஸாம் முடிச்சுட்டு 12th பாஸ் ஆகிட்டாரு. ஸோ அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு இருக்கும்போது தான் ஸோ அவங்க வீட்டில் வந்து இன்ஜினியரிங் எடுக்க சொல்லியிருக்காங்க. ஒரு சுமாரான இன்ஜினியரிங் காலேஜில் போய் ஜாயின் பண்ணி படிச்சிருக்காரு. படித்தது எல்லாமே 12th தமிழ் மீடியம். ஸோ காலேஜுன்னு போகும்போது ஃபுல்லாகவே அங்கே இங்கிலீஷ் மீடியமாக இருக்கவே அவருக்கு வந்து கொஞ்சம் படிக்க ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கு. அண்ட் அந்த 4 இயர்ஸ் 2006 இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணியிருக்காரு. இப்போ 2010 வரைக்கும் இன்ஜினியரிங் கோர்ஸ் வந்து போயிட்டுருக்கு. 2010 அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்ஜினியரிங் முடிக்கும்போது அவருக்கு பார்த்தா 22 அரியர். அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அரியர்ஸ்லாம் எழுதும் போது ஜூலை 28 வந்து அரியர்ஸ் எக்ஸாம் ஒன்று எழுதிட்டு இருக்கும்போது ஒரு கொஷினுக்கு வந்து பிட்டு கொஞ்சம் செக் பண்ணலான்னு சொல்லிட்டு அவர்கிட்ட பிட்டு வாங்கி செக் பண்ணும்போது ஒரு ஃப்ளைங் ஸ்குவாட் கிட்ட மாட்டிக்கிறாரு. ஃப்ளைங் ஸ்குவாட் கிட்ட மாட்டவே அவங்க ஃப்ளைங் ஸ்குவாட் பிடிச்சிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, நீ இது வரைக்கும் எழுதின எக்ஸாம் எல்லாமே நீ வந்து ஃபெயில் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேப்பரை கிழிச்சு அவர் பேக்கெட்டே கொடுத்துட்டு அனுப்பிச்சிட்டாங்க. அவர் லைஃபே க்ளோஸ், கரியரே காலி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு பயந்துன்னு வந்துட்டு இருக்காரு. நம்மளை கஷ்டப்பட்டு இவ்வளோ தூரம் படிக்க வச்சாங்களே, நம்ம 4 வருஷம் படிப்பு வேஸ்ட்டாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு பயத்தில் வந்திருக்காரு. ஸோ அவருக்கு பேசிக்காகவே பார்த்தீங்கன்னா சன் மியூசிக்னாலே ஒரு பெரிய உயிர். அந்த டைமில் சன் மியூசிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஆனந்த கண்ணன் அவர்லாம் வந்து பிஜேவை வந்து ஹோஸ்ட் பண்ணியிருப்பாரு. அதை பார்த்து அவருக்குமே சன் மியூசிக் வந்து ரொம்பவே இஷ்டமானது. ஸோ அதுக்கப்புறம் சென்னை வராரு. சென்னை வந்து எப்படியாச்சும் நம்ம மீடியாவில் வந்து நம்மளும் ஒரு பெரிய ஆளாயிடணும், நம்ம கூட எக்ஸாம் எழுதின பசங்களை விட நம்ம வந்து ஒரு பெரிய நல்ல நிலைமைக்கு வந்துடணும், யாரெல்லாம் வந்து நம்மளை பார்த்து கிரிட்டிசைஸ் பண்ணாங்களோ, அந்த எக்ஸாம் ஹாலில் சிரிச்சாங்களோ, அவங்க முன்னாடி நம்ம நல்லா வாழ்ந்து காட்டணும்னு சொல்லிட்டு அவர் வந்து ஜூலை 29 சென்னைக்கு பஸ் ஏறி வராரு. வந்துட்டு எப்படி நம்ம சாப்பாடுக்குன்னு ஏதாச்சும் ஒன்று வேணும் அப்படி இல்லைங்களா? ஸோ அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஐடி கம்பெனியில் வந்து டெக்னோசாஃப்ட் அப்படின்ற ஒரு ஐடி கம்பெனியில் வந்து அவர் வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணார். அங்கே வந்து செலக்ட் ஆகலை. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா HCL அப்படின்ற ஒரு கம்பெனியில் போய் இன்டர்வியூ செலெக்ஷனுக்காக போய் உட்காரும்போது அவங்க இங்கிலீஷ் நாலேஜ் அவருக்கு பெருசாக இல்லைன்னு சொல்லிட்டு அவர் தந்தத்தில் அவர் அவமானப்படுத்தி அனுப்பிடுறாங்க. மெடிக்கல் பில்டிங் பண்ணுற கம்பெனியில் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து ஜாப் பண்ணுறது வந்து கிடச்சிது. அங்கேயும் வந்து இங்கிலீஷ் தான் பேசணும், ஏன்னா மெடிக்கல் பில்டிங்னாலே ஒரு ஃபாரின் கஸ்டமர்ஸ் கிட்டே இங்கிலீஷில் பேசுறது தான் வந்து மெடிக்கல் பில்டிங்கில் இருக்கும். ஸோ அங்கே தன்னோட இங்கிலீஷ் நாலேஜை கொஞ்சம் வளர்த்துட்டு கஷ்டப்பட்டு அங்கே பேசி ஃபஸ்ட்டு மந்த் சேலரியாக வந்து 6500 வந்து ஏர்ன் பண்ணுறாரு. ஸோ அந்த பைசாவை வச்சுட்டு நம்ம எதுக்காக இங்கே சென்னைக்கு வந்தோம், இங்கே பட்டினப்பாக்கம் பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா சன் டிவி ஆஃபீஸ் இருக்குது. ஸோ அந்த சன் டிவி ஆஃபீஸ் அங்கே வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்க டீ கடையிலலாம் போயிட்டு அங்கே சன் டிவி ஆஃபீஸ்லேருந்து ஒர்க்
ஒர்க் பண்ணிட்டு வரவங்கலாம் அந்த டீ பிஸ்கெட்ஸ்லாம் வாங்கி கொடுத்து, சரி எனக்கு ஏதாவது உள்ள ஜாப் இருந்தால் வாங்கி கொடுங்க, எனக்கு வந்து விஜி ஆகணும்னு ரொம்ப ஆசை, இல்லை எனக்கு ஆங்கர் ஆகணும்னு ரொம்ப ஆசை, எனக்கு வந்து ஏதாவது ஜாப் இருந்தால் வாங்கி கொடுங்கன்னு சொல்லிட்டு அங்கே ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்காரு. அவங்க எல்லாமே இவங்களை யூஸ் மட்டும் தான் பண்ணியிருக்காங்க, இவருக்கு எந்த ஒரு ஜாப்மே வந்து வாங்கி தரலை. ஸோ அங்கே இருந்த செக்யூரிட்டி கூட சும்மா இல்லாமல் வரப்போகிற பைசாவெலாம் கொடுத்து அவரும் கரெக்ட் பண்ணி வச்சிருக்காரு. கடைசி வரைக்கும் அவருக்கு எந்த ஒரு அங்கே ஹோப்புமே கிடைக்காதனால அவரோட வேலையிலும் கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியாமல் இந்த வேலையும் கிடைக்காம ரொம்ப மன உளைச்சல் ஆகிறார் அந்த டைமில். ஸோ சன் டிவி மட்டும் இல்லை, ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா சன் டிவி, விஜய் டிவி, சுற்றி இருக்கிற சின்ன சின்ன சேனல்ஸில் கூட போய் வேலைக்கு தேட்டிருக்காரு. எங்கேயுமே வந்து வேலை கிடைக்கிற மாதிரி தெரியல அவருக்கு. இப்போ ஆல்ரெடி பார்த்துருந்த மெடிக்கல் கோடிங் வேலையும் விட்டாச்சு, இதுவுமே கிடைக்கலன்னும் போது அவருக்கு ரொம்பவுமே வந்து பணத்துக்கு கஷ்டம் வரவே திருப்பும் வந்து ஒரு ப்ராட்பேண்ட் கம்பெனியில் போயிட்டு வேலை கேட்குறாரு. வேலை கிடைக்குதுங்க. ஸோ அங்கே ஒரு 2 மாதம் ஒர்க் பண்ணிகிட்டே திருப்பும் வந்து இந்த மீடியாவில் வந்து ட்ரை பண்ணுறாரு. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்பயும் வேலை கிடைக்கல. யாரும் ஈஸியாக வந்து ஜாப்பை வந்து தூக்கி கொடுக்கல அந்த டைமில் அவருக்கு. மீடியா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மார்னிங்ஸ் டைமில் தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து போய் ஜாப் கேட்க முடியும். ஸோ இங்கே ஒர்க் கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியாமல் நம்ம வந்து மீடியாவில் போய் அவர் ட்ரை பண்ணவே வந்து இந்த இடத்துல வந்து வேலையை விட்டு அவர் நின்றுட்டுறாரு. பைசாக்கே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது சாப்பாடுறதுக்கு கண்டிப்பாக காசு வேணும் இல்லைங்களா? நம்ம என்ன தான் வந்து பேஷண்ட்காக உழைச்சாலுமே நமக்கு வயிறு ஒன்று இருக்குது, வாய் ஒன்று இருக்குது, அதுக்கு சாப்பாடு போடணும்ல. ஸோ அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா போஸ்டர் ஓட்டுற ஜாபுக்கு வந்து போகிறார். போஸ்டர் ஓட்டுற ஜாபுக்கு போயிட்டு அங்கே கிடைக்கிற பைசாவை வச்சு தான் திருப்பியும் அந்த மீடியாவில் ட்ரை பண்ணுறாரு. அந்த போஸ்டர் ஒட்டிட்டு அவரால் அந்த கையை கூட பார்க்க முடியாது, அந்த தோலில் உறிஞ்சி வரும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. ஸோ அப்படிலாம் கஷ்டப்பட்டு தான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டிலே நம்பர் 1 யூடியூபராக, நம்பர் 1 காமெடி என்டர்டெயின்மெண்ட் யூடியூபராக வந்து ஆகியிருக்காரு. ஸோ அந்த ஜேர்னி வந்து சாதாரண ஜேர்னி கிடையாது ஆக்சுவலி. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இந்த மீடியா ஃபீல்டில் இருக்க ஆளுங்கள்லாம் பார்த்து பிடிச்சி தான் அவருக்கு வந்து ஆதித்யா டிவியில் வந்து கதிர் அப்படின்ற ஒருத்தரோட கான்டாக்ட் வந்து கிடைக்குது. ஸோ அவர் கூட வந்து இந்த மிமிக்ரி ஷோஸ்லாம் போய் ட்ராப் பண்ணிட்டு வரவே அவர் மூலிமா நிறைய கான்டாக்ட்ஸ்லாம் கிடைச்சி அவரோட ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து இவருக்கு ரொம்ப இன்ட்ரோ வராரு. அவர் பேர் வந்து பார்த்தீங்கன்னா வினோத். ஸோ அவர் வினோத்தோட மூலிமா தான் வந்து விக்னேஷ்காந்துக்கு வந்து விஜய் சேதுக்கும் விக்னேஷ்காந்துக்கும் வந்து லிங்க் வந்து கிடைக்குது. ஸோ விக்னேஷ்காந்த் அவர் லைஃப்பில் வந்ததுக்கு அப்புறம் தான் அவருக்கு ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட் லைஃப்பில் ஆரம்பிச்சிருக்கு. விக்னேஷ்காந்த் அவர் லைஃப்பில் வந்து உடனே விக்னேஷ்காந்த் அவங்க டீம் வந்து ஒரு பெரிய யூடியூப் சேனல் ஒன்று ஆரம்பிக்கிறாங்க, ஸ்மைல் சேட்டை அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஸ்மைல் சேட்டையில் விஜய் சித்துக்கு வந்து ஒரு வாய்ப்பு கிடைக்குது. உள்ள என்ன வாய்ப்பு கிடைக்குது அப்படின்னா ஒரு பிராங்க் ஷோவை வந்து டைரக்ட் பண்ண வாய்ப்பு கிடைக்குது. சேட்டை ஷெரீஃபை வச்சு டைரக்ட் பண்ணுறாரு முதல் ஷோவை. அவருக்கு நல்லாவே ரீச் ஆகவே இப்போ என்னென்னமோ ப்ராங்க் பண்ணுறாங்க. ஆனால் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எதிராளியை ப்ராங்க் பண்ணும்போது எந்த ஒரு கெட்ட வார்த்தையும் பேசக்கூடாது, அவரை வந்து ஹர்ட் பண்ணக்கூடாது, டீசெண்டாக பேசி ப்ராங்க் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த ஒரு நல்ல ஒரு மைண்ட் செட்லேயே ப்ராங்க் பண்ணியிருக்காங்க. அந்த ப்ராங்க் நல்லா ஹிட் ஆகவே அவருக்கு வந்து ஒரு நல்ல நேம் கிடச்சிது. ஸோ அது மூலிமா நிறைய டிவி சேனல்ஸில் வந்து அவருக்கு வந்து இந்த விஜேவாக வர வாய்ப்பு கிடச்சிது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஸ்மைல் சேட்டை சேனல் டெவலப் ஆச்சு. விஜய் சேதுவோட கரியரும் கொஞ்சம் டெவலப் ஆச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்மைல் சேட்டை வந்து பிளாக் ஷிப்பாக மாற்றி பிளாக் ஷிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபன் பண்ணுறோன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ப்ராங்க் ஷோ கொண்டு வந்தாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் பண்ண ப்ராங்க் எல்லாமே வந்து மில்லியன்ஸில் வந்து கிராஸ் ஆக ஆரம்பிச்சிது. அந்த டைம் விக்னேஷ்காந்தே நம்பலை, இவ்வளோ வியூஸ்லாம் வராது, இந்த வீடியோ வேணாம் தூக்கி போட்டு இந்த வீடியோவே வேணாம் டெலிட் பண்ணுறதுன்னு சொல்கிற வீடியோஸ் வந்து விஜய் சேது இல்லை இந்த வீடியோ போட்டால் நல்லா ஹிட் ஆகும்னு சொல்லி அந்த வீடியோ போஸ்ட் பண்ணாங்க. அந்த வீடியோ மில்லியன்ஸில் 5 மில்லியன் 10 மில்லியன் வியூஸ்லாம் வந்து போயிருக்கு அப்படின்றது வந்து சொல்லப்படுது. விஜய் ரமேஷ் பேங்க்லாம் வந்து வேணான்னு சொல்லிட்டு விக்னேஷ்காந்த் சொல்லவே போட்டே ஆகணும்னு சொல்லிட்டு விஜய் சேது போடவே தான் விஜய் ரமேஷ்க்கும் இன்றைக்கி லைஃபே வந்து கிடச்சிது. அவர் பெரிய வெளியே தெரிய ஆரம்பித்தார். இன்றைக்கி அவர் இல்லை, பட் இருந்தாலும் விஜய் ரமேஷ் வெளியே தெரிய வச்சதுக்கு மெயின் காரணமே விஜய் சேது தான். இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா விஜய் சேதுக்கு வந்து திருமணம் ஆகுது. அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜெயா டிவியில் வந்து கில்லாடி ராணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஷோக்கு வந்து இவர் வந்து ஆங்கராக வந்து நியமிக்கிறாங்க. இவர் எதுக்காக இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு வந்தாரோ ஸோ அதோட பலன் வந்து இப்போ கிடைக்க போகுது. ஸோ அந்த ஆங்கர் ஆகிறது வந்து இங்கே தமிழ்நாட்டில் வந்து சாதாரண விஷயம் கிடையாது. ரொம்ப டேலண்ட் இருந்தால் மட்டும்தான் வந்து இது மாதிரி ஒரு பெரிய சேனலில் வந்து ஆங்கரை வந்து கொடுப்பாங்க. ஸோ ஜெயா டிவியில் வந்து கில்லாடி ராணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷோக்கு வந்து விஜய் சேதுவை ஆங்கராக நியமிச்சிருக்காங்க. ஸோ தன்னோட முதல் ஷோ பண்ண போகிறாரு, கிளம்பி ஆஃபீஸ்க்கு வந்துட்டாரு. ஸோ ஷோலாம் பின்னாடி ரெடி ஆகிட்டு இருக்கு. அந்த டைமில் விஜய் சேதுக்கு ஒரு கால் வருது. என்னென்னா அவங்க மனைவி வந்து ஆல்ரெடி கர்ப்பமாக வந்திருக்காங்க. இப்போ பனிக்கூடம் வந்து உடஞ்சி லீக் ஆகிட்டுருக்கு, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, நீ உடனே கிளம்பி வர முடியுமா அப்படின்னு கேட்குறான். இவருக்கு உடனே ஷாக்கில் இருக்கார். என்னுடைய முதல் ஷோ இன்னைக்கு ஆரம்பிக்குது, இது விட்டுட்டு போகிற அவர் ரெடியாக தான் இருக்குது, பட் ஆனால் இவரை நம்பி நிறைய பணத்தை வந்து சேனல் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க, நான் எப்படிப்பா விட்டு வர்றது, நீ அப்பா கால் பண்ணுன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கால் பண்ணி அவங்களுடைய மனைவியோட அப்பா கால் பண்ணி அவங்க வர சொல்லிட்டு இவங்க ஹாஸ்பிட்டலில் போயிட்டுருக்காங்க. இவருக்கு ஒன்றுமே புரியல. சரி ஓகே எல்லாம் நல்லதாகவே நடக்கும், குழந்தை நல்லபடியாக பிறக்கும்னு சொல்லிட்டு ஷோ ஆரம்பிக்கிறதுக்காக ஷோ இன்ட்ரோலாம் கொடுத்துட்டு
வந்து உட்கார்றாரு. எல்லாம் செட் பண்ணிட்டு இருக்காங்க. இவருக்கு திருப்பி இன்னொரு கால் வருது. நான் இங்க வந்து ஹாஸ்பிட்டல் ரீச் ஆயிட்டேன்ப்பா. இங்க வந்து டாக்டர் வந்து ரொம்ப கிரிட்டிக்கல்னு சொல்றாங்க. கொடி சுத்தி இருக்குன்னு சொல்றாங்க. இங்கேருந்து வேற ஆஸ்பத்திரிக்கு கூட்டு போக சொல்றாங்கன்னும்போது இவருக்கு ஒண்ணுமே புரியல. விஜய் சேது ரொம்ப ஷாக் ஆகி அந்த இடத்துல உடைஞ்சு அழுகுறாரு. ஸோ அதுக்கப்புறம் டைரக்டர் வந்து கால் பண்ணுறாங்க. டைரக்டர் வந்து டாக் பேக்கில் வந்து சொல்கிறாங்க, விஜய் சித்து நீங்கள் வந்து ஸ்டேஜுக்கு போங்க. இப்போ வந்து அங்கே 2 கெஸ்ட் வராங்க. அவங்க கிட்ட அட்ரஸ் பண்ணிவிட்டு ஷோ அப்படியே ஸ்டார்ட் பண்ணிவிட்டு பிரேக் விட்டுருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே விஜய் சேது வந்து சரி பண்ணுறேன்னு சொல்லிட்டு அந்த அவருக்கு நடந்த இந்த விஷயங்கள் எதுவுமே மைண்டில் வச்சுக்காம மைண்ட் ஃபுல்லாகவே இந்த ஷோவை நல்லபடியாக நடத்தி கொடுக்கணும்னு மட்டும் தான் இருந்திருக்கு. இவரை நம்பி நிறைய பணம் இங்கே வந்து போடப்பட்டிருக்கு. அதே மாதிரி வந்து இவர் மேலே நிறைய நம்பிக்கை வச்சு தான் வந்து இவருக்கு இந்த விஜி அப்படின்ற ஒரு ஆங்கர் அப்படின்ற ஒரு போஸ்டிங் வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. இதுக்கு நடுவில் அவங்க மனைவி கால் பண்ணுறாங்க. நாங்கள் வந்து வேறு ஆஸ்பத்திரிக்கு போயிட்டுருக்கோம், ஜிஹெச்சுக்கு போக சொல்லியிருக்காங்க, நான் ஜிஹெச்சுக்கு போயிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லுவோம். இவருக்கு வந்து ஒன்றுமே என்ன பண்ணதுன்னு யோசிக்கவே தோணலை. ஸோ அந்த டைமில் அவருக்கு உதவியாக இருந்த ஒரு மனிதன் யாருன்னா விக்னேஷ்காந்த் அப்படின்றவர் தான். அவருக்கு வந்து கால் பண்ணி நீங்கள் வந்து கிளம்பி வா, நான் ரொம்ப இப்போ ஒரு கிரிட்டிக்கலான நிலைமையில் இருக்கேன், நீ இப்போ என் கூட இருக்கணும்னு சொல்லிட்டு விக்னேஷ்காந்துக்கு வந்து கால் பண்ணியிருக்காரு. விக்னேஷ்காந்த் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயா டிவி ஆஃபீஸ்க்கு வந்து வராரு. வந்ததுமே விஜய் சேது சொல்கிறாரு, இந்த மாதிரி வந்து பனிக்கூட உடஞ்சி சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிருக்கா, எனக்கு என்ன பண்ணுறதுனே புரியல, ஷோ வேறு பண்ணணும், நீ வந்து என் ஃபோனை வச்சுக்கோ, அவங்க என்ன கேட்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீ வந்து ஆர்கனைஸ் பண்ணி சொல்லு அவங்களுக்கு, அதை நீ பார்த்து கைட் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு விக்னேஷ்காந்த் கிட்ட தன்னுடைய ஃபோனை கொடுத்துட்டு அவர் போய் ஷோ பண்ண ஆரம்பிச்சிடாரு. ஷோ போயிட்டுருக்கு. விக்னேஷ்காந்துக்கு ஒரு கால் வருது. பொண்ணோட அப்பா கால் பண்ணி இது மாதிரி குழந்தை பிறந்திருக்குப்பா, நல்லபடியாக குழந்தை பிறந்துச்சு, பொன் குழந்தை பிறந்திருக்குன்னு சொல்லவே விக்னேஷ்காந்துக்கு கண்ணில் கண்ணீர் தாங்கலை. ஸோ அதுக்கப்புறம் அவர் வந்து விஜய் சேது அவங்க அப்பா கால் பண்ணி சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் ஷோவில் டேரக்டர்கிட்ட சொல்லிவிட்டு ஷோ நடக்கும்போது சர்ப்ரைஸாக போய் விஜய் சேது கிட்ட போய் சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி உனக்கு வந்து பொன் குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லி விஜய் சேது ஸ்பாட்லேயே வந்து கண்ணீர் மலக ரொம்ப அழுதுட்டார். ஸோ அதுக்கப்புறம் விஜய் சேதுக்கு வந்து பெண் குழந்தை பிறக்குது. அவருக்கும் லைஃப்பில் அடுத்த கட்டம் போகணுன்ற கட்டாயத்தில் அவர் தள்ளப்படுறாரு. அப்படி இருந்துமே பிளாக் ஷீப்பில் வந்து ஃபன் பண்ணுறோம் விளாக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று போயிட்டு தான் இருந்தது அந்த டைமில் அவருக்கு. தன்னுடைய முடிவை மாற்றிக்கிட்டு இப்போ தனக்குன்னு ஒரு குடும்பம் வேணும், அவருக்குன்னு ஒரு ரெவன்யூ வேணும். ஸோ அதுக்காக சரி நம்ம ஒரு சின்ன சேனல் ஒன்று ஆரம்பித்து ஒரு விளாக்ஸ் இங்கே பண்ணுவோம், இது நல்லா ஓகே ஆச்சுன்னா இது கண்டினியூ பண்ணிப்போம், இல்லைனா இதில் போய்க்கலாம் பிளாக் ஷிப்லேயே நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு விஜய் சேது வந்து ஒரு சேனல் ஆரம்பிக்கிறாரு. விஜய் சேது விளாக் மட்டும் பண்ணலாம், டெய்லி ரொட்டீன் நம்ம என்ன பண்ணுறோம் ஏது பண்ணுறோம்னு சொல்லிட்டு ஒரு விளாக் சேனல் வந்து சும்மா ஆரம்பிக்கிறாரு. அந்த டைமில் ஒரு பிளாக் ஷிப்லேயே இருந்திருக்காரு. ஸோ சரின்னு சொல்லிட்டு விளாக் சேனல் ஆரம்பிச்சு வைக்கவே ஆரம்பத்தில் ஒரு வியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 lakh வியூஸ் 3 lakhs வியூஸ் மாதிரி தான் போயிருந்தது அந்த டைமில் அவருக்கு. ஸோ அதுக்கப்புறம் ஒரு ஹோம் டூர்னு ஒரு வீடியோ போட்டார். அந்த டைமில் சூரி, அர்ஷத் கான் இவங்கள வச்சு ஒரு ஹோம் டூர்னு ஒரு வீடியோ போடுவோம். அந்த வீடியோ வந்து ரொம்ப வைரல் ஆகும். அதுக்கப்புறம் விஜய் சேதுவோட ரேஞ்சே வந்து விஜய் சேது ரேஞ்ச் ஆல்ரெடி பெருசாக தான் இருக்குது. அந்த சேனலோட ரேஞ்ச் இன்னமும் கொஞ்சம் ஏறிடுச்சு. ரொம்ப ஏற என்ன ஆகுதுன்னா அவருக்கு வந்து சரி ஓகே நம்ம தனியாகவே இந்த சேனலில் வச்சு மெயின்டைன் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஃபன் பண்ணுறோம் அப்படின்ற அந்த விளாகை வந்து பிளாக் ஷிப்பில் க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல விஜய் சேது விளாக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சுட்டு இந்த சேனலில் நல்லபடியாக சக்ஸஸ்ஃபுல்லாக இன்றைக்கி வந்து மக்களை என்டர்டெயின்மெண்ட் பண்ணிவிட்டு போயிட்டுருக்காரு. அவர் கூட அர்ஷத் கான் அப்படின்றவரும் வந்து அந்த விளாகில் சூரி மற்ற அவங்க டீமில் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீமில் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அந்த சேனலோட க்ரோத்தே வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. கிட்டத்தட்ட அந்த 5 million சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து இன்றைக்கி அந்த சேனலில் வந்து வரப்போகிறாங்க. அந்த சேனலில் ஒரு வீடியோ போட்டாலுமே குறைஞ்சது 1 million வியூஸ் போகும், அதிகபட்சமாக 10 million வியூஸில் கூட போயிருக்கு. ஆனால் 1 million வியூஸ் கீழே எந்த ஒரு வீடியோவுமே இல்லை அந்த சேனலில். எல்லாமே 1 million வியூஸ் மேலே தான் அந்த சேனலில் வந்து வீடியோஸ் எல்லாமே இருக்குது. அப்பேற்பட்ட ஒரு பீக்கான சேனல் தன்னுடைய முதல் வருமானம் வந்து 6500 ஆரம்பித்தவர் இன்றைக்கி அவரோட வருமானம் பல லட்சங்களை கடந்து போயிருக்கு. கையில் விரல் வச்சு எண்ண முடியல. ஒரு மாதம் ஒரு ரேஞ்சும் சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட்டும் ஏற இன்றைக்கி அவரோட இன்கமும் ஏறி இருக்குது. ஒரு 50 ரூபாய்க்காக போஸ்டர் ஒட்டின ஒருத்தர் தன்னுடைய கையெல்லாம் தோல் பிரித்து கை காய்ச்சி பசியால் பட்னி இருந்து தன்னுடைய ஆம்பிஷனுக்காக உழைச்ச ஒருத்தர் இன்றைக்கி வந்து அவர் இருக்க நிலமை வந்து பார்த்திங்கன்னா டாப்பில் இருக்கார். இன்றைக்கி விஜய் சேது அப்படின்னு சொன்னால் தமிழில் தெரியாத ஆளுங்களும் இருக்க மாட்டாங்க, எல்லாருமே தெரிஞ்சவர் தான். ஸோ அவரை மாதிரி இன்ஸ்பிரேஷனாக எடுத்து இன்றைக்கி வர யூடியூபர்ஸும் சரி, ஒரு ஆங்கரும் சரி, ஒரு விஜயும் சரி ஒரு நல்ல உழைச்சாங்க அப்படின்னா கன்ஃபார்மாக அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது. என்ன ஆனாலும் ஒரு ஹார்ட் ஒர்க் மட்டும் போடுங்க, கன்ஃபார்மாக நல்லது. ஆபத்தில் உதவுவான் நண்பன் சொல்லுவாங்க. ஸோ அவருக்கு பின்னாடி நிறைய நண்பர்கள் இருந்திருக்காங்க, இன்னமும் இருக்காங்க. என்னதான் அவரை சுற்றி நண்பர்கள் இருந்தாலும், தோல்வி இருந்தாலும், கஷ்டங்கள் இருந்தாலும் அவர் வந்து தன்னை நம்பினார். நம்ம கண்டிப்பாக ஒரு நாள் நம்ம வந்து ஜெயிச்சிருவோம், பெரிய செலிப்ரிட்டி ஆகும், ஒரு பெரிய பொசிஷனுக்கு வருவோம்னு அவர் நம்பி அந்த விடாமுயற்சியாக ஒர்க் பண்ணதுனால தான் இன்றைக்கி அவருக்கு வந்து விஸ்வரூபமான வெற்றி கிடச்சிருக்கு. ஸோ வீடியோ பார்க்குற உங்களுக்கு அவரை பிடிக்குமா அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள். எந்த அளவு பிடிக்குன்றதும் கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா, விஜய் சேது உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனல் லைக் பண்ணிக்கோங்க.
இதே மாதிரி நிறைய இன்ஸ்பிரேஷனலாக ஸ்டோரி கேட்குறதுக்கு, இன்ஸ்பிரேஷனாக பர்சனை பற்றி ஸ்டோரி கேட்குறதுக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ. வீக்லி யாரான ஒருத்தரை பற்றி ஒரு வீடியோ வந்து நம்ம சேனலில் வரும். நம்ம என்ன தான் வந்து வேறு வீடியோஸ் போட்டாலும் ஒரு இன்ஸ்பிரேஷனான வீடியோ வந்து இன்ஸ்பிரேஷனாக ஒருத்தரோட ஜேர்னியை பற்றி ஒரு வீடியோ வந்து இந்த சேனலில் இதுக்கப்புறம் வரும். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் வேறு ஒரு நல்ல வீடியோ உங்களை சந்திக்கிறேன். பாய்.